வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சத்தமா வாசிங்க, எஃபெக்ட்டா இருக்கணும் வார்த்தைலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். போதும், கவனிங்க. இப்ப எல்லாம் என்ன கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சார்பாய் அவர் கடந்து போய் கொண்டு இருக்கிறார். அநேக ஜனங்கள் இயேசுவோட கூட இருக்கிறாங்க. அப்படி இயேசுவோட கூட இருக்கும் பொழுது யவீர் என்கிற ஜெப ஆலய தலைவன், கவனிக்கணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யவீர் என்கிற ஜெப ஆலயத்திற்கு ஒரு இடத்திற்கு தலைவனா இருக்கிற யவீர் என்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து வருகிறதை அறிந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் சொல்லுகிறாரு, ஆண்டவரே, வேக வேகமா ஓடி வருகிறார். ஏன்னா அவனுடைய விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் வாசிக்க கேட்டோம். அவளுடைய மகள் மரிக்கிற தருவாயில இருக்கிறா. அவளுடைய மகள் எப்படி தருவாயில இருக்கிறா? மரண தருவாயில இருக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய காரியம் எது மரண தருவாயில் இருக்கிறதோ கர்த்தர் அதை மாற்ற போறாருன்னு சொல்லுங்க. கைய அல்லேலூயா. அப்போ யவீரு, என் மகள் மரண தருவாயில் இருக்கிற, நீங்க எப்படி ஆகிரும் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழைக்கிறாரு. ஆமென். அப்போ யவீருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகள் மரித்து போயிருவாளோ, என் பிள்ளைய நான் இழந்து போயிருவனோ என்கிற பயங்கர டென்ஷன். இப்போ ஒரு விபத்து என்னமோ ஏற்பட்டுருச்சு. ஆம்புலன்ஸ்ல போகும்போது என்ன சத்தம் கேக்குது? போற வண்டியில என்னது வழி விடுது. ஏன்னா அவங்க அவசரமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க உயிர் என்னன்னால ஆகலாம்னு சொல்லி அவசரமா அவர்கள் புறப்பட்டு போவது நிமித்தம் அந்த ஒரு சவுண்டோட அவங்க கடந்து போறாங்க. அப்ப அதே போலதான் யவீருக்கு ஒரு பெரிய அவசரம், எமர்ஜென்சி. எப்படியாலும் இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவர் ஜெப ஆலய தலைவனா இருந்திருக்கலாம், அவர் ஜெபம் பண்ணியிருப்பார் பிதாவின் இடத்துல, ஆண்டவரே ஆண்டவரே எப்படியாலும் பிதாவே பிதாவே சொல்லி பார்த்தோம், ஒன்னும் நடக்கல. இனி இயேசுவை எப்படியாலும் பார்த்து கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா என் பிள்ளைக்கு எதை கொடுத்துருவார், ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருவார் சொல்லி இயேசு கிறிஸ்து வேக வேகம் வந்து என் பிள்ளை எப்படியாவது வந்து சுகமாக்கிறீங்கன்னு சொல்லி யவீர் வந்து தாகத்தோட கேட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து நான் வருகிறேன்னு சொல்லி வாப்பான்னு சொல்லி போகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா ஊழியத்தையும் கேன்சல் பண்றாரு. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படி தான் வந்தாரு. வந்துட்டு இருக்கிற நேரத்துல டக்குன்னு ஒரு ஆக்சிடென்டா யவீரை பார்த்தாச்சு. யவீர் ஒரு விண்ணப்பத்தை வச்ச உடனே அவர் போய் பிரசங்கிக்க வேண்டிய இடம், அவர் போய் பார்க்குற இடம், எல்லா இடத்தையும் அவர் என்ன பண்றாரு? கேன்சல் பண்ணி ஒரு மனுஷனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து யவீர் கூட இயேசு கிறிஸ்து கடந்து போனாரு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இது ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எனக்கு சொல்ல வாய் வருது. ஆமென். ஏன்னா மொத்தமா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கு விருப்பமா இருந்தாலும். ஆமென். ஆண்டவருக்காக நீ ஆயத்தமா இருப்பன்னா உனக்காக எல்லா வாசலையும் அடைச்சி உனக்குள்ள வழியை மட்டும் தனியா எங்க அப்பா திறப்பாரு. இந்த ராத்திரியில ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவர். சும்மா கொடுத்தா வேல்யூவா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யவீர் ஆண்டவருக்காக கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு யவீர் கூட போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம், ஜனக்கூட்டம் திரளா இருந்துச்சாம். போகிறாங்க வர போற வழியில என்ன பயங்கர டிராபிக். அவரால் என்ன பண்ண முடியல, வேக வேகமா போக முடியல. அப்படியும் டிராபிக் எல்லாம் தள்ளி எடுத்துட்டு கூட்டத்தின் மத்தியில எப்படியே போக நினைச்சாலும் அடுத்த நேரத்துல அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இயேசு கிறிஸ்து திடீர்னு கூட்டத்துல நிப்பாட்டிட்டு இருக்கிறார். இப்போ கையை தம்பி மாமா, இப்ப இவர் தான் யவீர் வச்சுக்கீங்களேன், இல்ல நான் தான் யவீர். இவர்தான் இயேசு கிறிஸ்துவை குடிச்சு எப்படியோ சீக்கிரம் வாங்கப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் வேக வேகமா போய்கிட்டே இருக்கிறோம் வச்சுக்கீங்களேன். திடீர்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, கையை பிடிச்சு நில்லு நிக்கிறாரு. என்ன ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன யாரோ இங்க தொட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. இங்க நல்லா கவனிச்சிங்களா? ஜனக்கூட்டம் திரளா இருக்குது. சில நேரம் நான் திருவிருந்துக்கு எடுத்துட்டு போகும்போது யார் வேற மிதிச்சுக்கிட்டே போவேன். ஏன்னா பக்கத்துல இருக்கிறனால தெரியாம என்ன ஆயிருது, ஒரு பயம் வரும். என்னைக்கு தவறி விழப்போறமோ தெரியல, ஆண்டவரே பாதுகாத்துக்குங்கப்பா அப்படின்ட்டு. அப்ப கூட்டம் பயங்கரமா இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட யவீர் போய்கிட்டு திடீர்னு இயேசு கிறிஸ்து நிப்பாட்டு, இங்க யாரோ என்ன தொட்டாங்க. அப்ப யவீருக்கு எப்படி இருந்திருக்கும், ஆண்டவரே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குதுப்பா. இப்ப இதெல்லாம் முக்கியமா நமக்கு, ஏற்கனவே என் மக இங்க இருக்கிறா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிள்ளைய நான் இழந்துருவேன்னு தோணுது. நீங்க நின்னுக்கிட்டு சாவகாசமா யாரோ என்ன தொட்டீங்க, அது யார் எனக்கு தெரிஞ்சாகணும். யார் சொன்ன வாசித்து பாருங்க. ஜனக்கூட்டத்துல சிலர்லாம் திருங்க, ஆண்டவர் இங்க ஜனக்கூட்டம் அதிகமா இருக்குது, யாருன்னு எங்களால தெரியல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நின்னுக்கிட்டு இருக்கிறார். யாரோ என்ன தொட்டாங்க, அது யார் என்று சொல்லி யவீருக்கு உள்ளமெல்லாம் என்ன ஆகுது. சில நேரம் நீ மூச்சு முட்டின என்ன ராமமா
மூச்சு முட்டுன அளவுக்கு கர்த்தர் பேசுறாரு. அதனால தான் உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டேன். மூச்சு முட்டுகிற நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தர் பொறுமையா நின்னுகிட்டு இருப்பாரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு அவசரமா இருக்கு, ஆண்டவரை எப்படியாவது காரியத்தை சந்திங்க, இந்த அவமான பிரச்சனை மாறணும், எனக்கு இன்னைக்கு ராத்திரியில எனக்கு ஒரு பதில தாங்கன்னு சொல்லிட்டு நீ வைராக்கியமா கேட்டுட்டு இருப்ப. கர்த்தர் சாவகாசமா நின்னுகிட்டு வேற ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, செய்வத உன் கண்ணு பார்க்கும், உன் காது கேட்கும், உனக்கு ஒண்ணும் விளங்கவே விளங்காது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப, கர்த்தர் அதுக்கு பதிலே கொடுக்காம வேற ஒரு காரியத்துக்காக கர்த்தர் பேசுவாரு. அப்ப நமக்கு அது விளங்கவே விளங்காது. ஆமென். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிச்ச போட்டு வச்சிருக்கிறாரு. கையை தட்டி புரிஞ்ச பிள்ளைங்க ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யவீரு புலம்புற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நிற்கிறார். உடனே பேதுருக்கு கோவம் வந்துருச்சு. எப்பவுமே பேதுரு தான் முத வருவார். வாசித்து பார்த்தது பேதுரு உடனே ஆண்டவரே, இத்தனை பேர் இருக்கும் பொழுது இதுல யாரு தொட்டிங்கன்னு சொல்லி கேட்க என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, டேய் என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்னு சும்மா நின்னு கேட்கல. பேதுரு கேட்டது யாருக்கு வந்துருச்சு? என் சரீரம் எத்தனை கூட்டம் வந்தாலும் எனக்கு தெரியாதா, என் வல்லமை என் சரீரத்திலிருந்து ஒன்று போனதை நான் என்ன பண்ணினேன், உணர்ந்தேன்னு சொன்ன உடனே பேதுரு அமைதியாயிட்டாரு. யாருன்னு தெரியலையப்பா. அப்ப ஊர்ல இருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு வர்றாங்க. ஆண்டவரே நான் தான். உடனே இயேசு கிறிஸ்து எவிர மறந்துட்டேன். எவிர அங்க பாம்போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என் பிள்ளை என் மகன் இன்னும் கொஞ்சம் தான் செத்துருவாளேன்னு சொல்லி இழந்துட்டு போவேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இதை அப்படியே மூடிட்டு இயேசு கிறிஸ்து அப்படி இந்த பக்கம் டேன் ஆயிட்டு, யார் அது? உடனே அங்கிருந்து ஒரு அம்மா எந்திரா தம்பி. உடனே ஒரு அம்மா என்ன வெக்கப்படுற, எந்திரிச்சு வாய்ப்பாட சொல்ல விட்டுருக்கேன். ஒன்று வாய்ப்பாடு என்ன பாரு, நீ வாய்ப்பாடு சொல்ற மாதிரிலாம் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்துட்டு உடனே அந்த அம்மா பயந்து போய், என்ன பயம் இருக்குல்ல, பயந்த மாதிரி போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மா நின்றுட்டு, ஆண்டவரே நான் தான் தொட்டோன்னு இயேசு சொல்றாரு, உன் விசுவாசமே உன்னை என்ன பண்ணுச்சு, உன்னை ரட்சித்தது. உட்காரு. ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க இயேசுக்கு சாவகாசமா உட்கார்ந்துகிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? இல்லம்மா, நான் ஒண்ணுமே செய்யல, உன் விசுவாசம் தான் என்னாச்சு. இங்க ஆண்டவர் அவங்களோட உட்கார்ந்து பேச, ஏன்னா இவருக்கு காய்ச்சலுக்காண்டி இவர் வந்து ஜெபம் பண்ண வரல. அங்க பேய் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால அவசரம் வரல. என் பிள்ளை சாகுற தருவாயில இருக்கா. அன்னைக்கு அமராவதி ஆஸ்பத்திரிக்கு நான் போகும்போது ஒருத்தர் வேகமா என்கிட்ட வழி கேட்டாரு. ஐயா டாக்டர் வீடு எங்க இருக்குது? அவர் பதறி, டாக்டர் வீடு அங்கதான் இருக்கு. 4 பேர் ஓடுறானுங்க. நான் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா பாம்பு கடிச்சு ஒரு ஆளை காருக்குள்ள வச்சிருக்காங்க. பாம்பு கடிச்சு அவசரத்துல எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. உயிர் போயிரும். டாக்டர் வந்து பாக்குறது ஏதாவது செய்யறதுக்குள்ள உயிர், பாம்பு கடிச்சு அவசரத்துல எங்க இருக்கு பதறதானுங்க. நான் சொன்னேன் டாக்டர் வீடு அங்கதான் இருக்கு, சீக்கிரம் போங்க. நைட்டு நேரத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அதே மாதிரி டென்ஷன் இருந்திருக்காதா சொல்லுங்க? இல்லை எங்களுக்கு பாம்பு கடிச்சாதான் அந்த டென்ஷன் தெரியும் இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவர் என்ன இந்த நேரத்துல பார்த்து பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் சொல்லுகிறாரு, சரி வா. போகும்பொழுதுதான் இப்பமாச்சும் நம்ம சீக்கிரம் போகும்போது வேகமா ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்லுகிறான், உன்னுடைய உன் மகள் மரித்து போனான் செய்தி கேட்ட உடனே அவருடைய உள்ளம் உடஞ்சிருக்கும். இதுக்குதான் அப்பமே நான் அந்த இடத்துல நம்மளா இருந்திருப்போம்னு சொன்னா, இதுக்குதான் ஆண்டவர் அப்பமே நான் சொன்னேன், ஒருத்தி அப்பமே கொஞ்சம் லேட்டா வந்தா கூட இவளுக்கு சுகம் கிடைச்சிருக்கும், என் பிள்ளைய மறுபடியும் எழுப்ப முடிஞ்சிருக்குமான்னு சொல்லி நம்ம என்னென்னமோ சொல்லியிருப்போம். இதுக்குதான் பாஸ்டர் அவங்களை நான் அப்பமே எங்க வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வர சொன்னேன். நம்ம அப்படியே சொல்லுவோம், அவர் வந்தா மட்டும் நடந்துருவா போதும். ஆமென். ஹலோ சத்தவர் ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அப்படி நினைச்சாலும் பரவாயில்லையே, வேற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். நீங்க நினைக்கலன்னு ஆண்டவர் பேச மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மள இருந்தா இப்படி நினைப்போம். ஆனா அங்க எதையும் பேசல, ஒரு அதிர்ச்சியிலேயே ஒரு பயத்துல நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு சில காரியத்தை குறித்து நீ கலங்கி போய் கலக்கத்தோட உட்கார்மா தம்பி, கலக்கத்தோட பிரச்சனையோட இந்த ராத்திரி நீ வந்திருப்பன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறா, இன்னும் சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு காரியங்களை உனக்கு அவர் செய்வார் என்று வாக்குரைக்கிற. நல்ல கையை தட்டி நீ பயப்படாத. எவீரை பார்த்து சொன்னார், மகனே விசுவாசம் உள்ளவனா இரு. பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி யாரா இருந்தாலும் சொல்லு, அவங்க உள்ளத்துல இருக்கிற பயம் உனக்கு தெரியாது, அவங்க உள்ளத்துல இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாது. நீ அவங்கள பார்த்து சொல்லு, பிரதர் நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யவீரை பார்த்து சொல்லுகிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யவீருடைய மனசு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆமென். நீ கர்த்தருக்கு தெரியும் உங்க மனசு இப்ப எப்படி இருக்குது, உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கை வேற ஒரு பக்கமா இருந்தாலும் அப்பா மனசு யவீர் மேல இருக்குது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எவ்வளவு சூப்பர் தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம தான் ஒரு இடத்த பார்த்தா அதுலயே கவனத்தை செலுத்தும். நம்ம ஆண்டவர் இங்க வேலை பார்த்தாலும் மனசு அங்க இருக்கும். ஆமென். யவீருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, யவீர் வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன் பக்கம் திரும்பாத்த மாதிரி தான் இருக்கும். ஆமென். கர்த்தர் உன் பக்கம் திரும்பாத்த மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தர் உனக்காக சில தூதர்களை உனக்கு முன்னாக அனுப்புவாரு. அவருடைய சமூகம் உனக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்குது. நல்ல கையை தட்டி சிலருடைய ஆவியில கர்த்தர் கட்டவிழ்ப்பதை நான் தீர்க்க தரிசனமாய் நான் பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில சில கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. மாறாத சில கட்டுகள், மாறாத பிரச்சனைகள். மகளே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நான் உனக்கு நீதியை நான் விளங்க பண்ணுவேன். உன் நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல ஒரு புதிய உதயமாய் உதிக்க போகிறது. ஒரு பெனியேலின் ஆசீர்வாதம் நீ போராடி கொண்டிருக்கிறாய் சொல்லுகிறா. ஒரு பெனியேலின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ விசுவாசத்தை விட்டு விடாத. கையை தட்டி பாடுங்கள். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெரும்பாடு ஸ்திரியை பார்த்துட்டு அடுத்த நேரம் பார்த்து சொல்றாரு யவீரை பார்த்து, மகனே நீ பயப்படாத, அவளை நான் ரட்சிப்பேன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், வேலைக்காரன் சொல்லுகிறான் அவன் செத்துட்டான்னு சொல்லுகிறா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவளை ரட்சிப்பேன். உன் காது என்ன தீமையை கேட்டாலும் எங்க ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் ரட்சிப்பேன். ரட்சிப்பென்றாலே விடுதலை, ரட்சிப்பென்றாலே சுதந்திரம், ரட்சிப்பென்றாலே உனக்குரிய பெரிய ஒரு பங்கு. இன்னைக்கு உன் செவியில என்ன கெட்ட காரியங்களை நீ கேட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ரட்சிக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யவீரை பார்த்து ஆண்டவர் ரொம்ப கூலா சொல்றாரு. யவீர் தார தாரையா தண்ணீர் ஓடி இருக்கும் கண்ணுக்குள்ள. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவருக்கு ஒரே ஒரு மகள், 12 வயதுடைய ஒரு மகள். வயசு 12 வயசு. பொம்பளை பிள்ளை மார்போட அணைச்சு வளர்த்துருப்பாரு, செல்லமா வளர்த்துருப்பாரு. அந்த பிள்ளை செத்துட்டான்னு சொன்ன கேள்வி கேட்டோம்னா, ஐயோ நான் இழந்துட்டேனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இழக்க போறேனே என்கிற நிலைமையில தான் யவீர் வந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இழந்துருவேனுங்கிற பயத்துல வந்தாரு. ஆனா இப்ப நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி யவீர் வேதனைப்படும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அவளை ரட்சிப்பேன். மறுபடியும் கூட்டி கொண்டு அவரே யவீரை கூட்டிட்டு போகும்பொழுது யவீர் அங்க ஒரு உயிரில்லாத ஒரு சரீரமா தான் நடந்து யார் போயிருப்பா? உண்மையா அப்படிதான் போயிருப்பாரு. என்ன அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிருப்பாரு. வீட்டு பக்கத்துல போன உடனே ஒரே அழுக சத்தம், பிள்ளை இறந்து போயிட்டான்ங்கிற அழுக சத்தம் பயங்கரமா யாருடைய செவியில தான் கேட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் காதுலையும் கேட்டிருக்கோம். முக்கியமா பிள்ளைய ஒரு திருவிழால தொலைச்ச அம்மா அப்பா எப்படி தேடுவாங்க? மற்றவங்களும் தேடுவாங்க, ஆனா இவங்களுடைய கண்ணு அதே மாதிரி யவீருடைய காதுகள் ரொம்ப ஷார்ப்பா இருந்த தூரத்துல இருந்து வரும் பொழுதே அப்பான்னு சொல்லி ஓடி வந்திருப்பா. ஆனா இன்னைக்கு தூரத்துல இருந்து வரும்பொழுதே அழுகையின் சத்தத்தை யவீரு கேட்ட உடனே என்னதான் ஆண்டவர் ரட்சிப்பேன்னு சொன்னாலும் அப்படி உள்ளம் உடஞ்சி வேதனையோட போகும் பொழுது ஆண்டவர் பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் வெளியே எடுத்து விட்டு அந்த பார்க்கும் பொழுது யவீர் சத்தம் பிரேதமா கட்டில படுத்து இருக்கும் பொழுது என் ஆண்டவர் செய்த காரியம், படுத்து கிடக்கிற மகளுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் தூக்கி உயிரோடு நிரப்புகிறார். ஆமென். நாம கொஞ்சம் ஒரு சில செகண்ட் தான் எஸ் கர்த்தர் கதவை திறக்கிறாரு. யவீர் செத்த மகளை கண்ணோடி பார்க்கிறாரு. ஒரு சில நிமிஷத்துக்குள்ள கட்டில் பக்கத்துல போய் கர்த்தர் உடனே தொட்டி உயிரோட எழுப்புகிறாரு. எப்படி தூங்கி கொண்டிருக்கிறவளை எழுப்புகிறாரோ அதே போல ஆண்டவர் எழுப்ப சில நிமிஷமே. ஆமென். நீ கர்த்தர் சொல்லுங்க, 2019க்குள்ள உனக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். சில தூரம் தான், சில நிமிஷம் தான், சில காரியம் தான். கர்த்தர் 2019 உன் கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் பெரிய காரியம் சாதிக்க போறாரையா. எத்தனை நம்பிக்கை இருந்தா கையை தட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். கதவை திறந்த மாத்திரத்துல
என்ன அவன் வேலைக்காரன் சொன்னா அதை கண்ணால பார்த்தாச்சு. ஆமே, சில நேரம் உன் கண்ணு பார்த்ததை நீ நம்பி இருப்ப, ஆனா ஆண்டவர் உன் கண்ணு எதை பார்த்தாலும் அதை நான் மாத்த போறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் காது தூக்கத்தை கேட்டுக்க தெளிவா கேட்டுச்சு, இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் ஆச்சு, இதுதான் எல்லாத்தையும் உன் காது கேட்டுச்சு, ஆனா அதை கூட கர்த்தர் அப்படி வேற மாதிரி மாத்த போறாரு. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது நானா பேசலங்க, கர்த்தர் உன்னோட பேசுகிறாரு. அவருக்கு எல்லாமே மாறும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எதை இழக்க போற நினைச்சியோ அதை நீ இழக்கவே மாட்டேன்னு சொல்லுங்க. எஸ், எப்ப தம்பிங்களா சொல்லுங்கய்யா, கையை பிடிச்சி சொல்லுங்க, வெக்கப்படாம கையை பிடிச்சி சொல்லுங்க. நீ எதை இழக்க போற நீ நினைக்கிறியோ அதை நீ இழக்க மாட்ட. அல்லேலூயா. ஆமா, வார்த்தை வரும்பொழுது அதை வாங்கிக்கணும். கேட்கறது ஒரு ரகம், பார்க்கறது ஒரு ரகம், ஆனா அள்ளி அணைச்சுக்கிறது இன்னொரு ரகம். நம்ம பிரசங்க என்னைக்குமே அள்ளி அணைச்சுக்கிற ரகமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கையை தட்டுன்னா வாங்கிக்கணும், தொடுனா தொட்டுறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென். அனுபவிக்கணும். பிரசங்கத்தை எப்படி இருக்கணும்? அனுபவிக்கணும். அதுதான் மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். பிரசங்கத்தை அப்படியே கேட்கறது இல்ல, அது வந்துச்சுன்னா அப்படியே சும்மா அனுபவிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதை அனுபவிச்சு பாருங்க, உன் வாழ்க்கையில் ஒரு நாள் மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. அனுபவிக்காம இருந்தா தான் அது என்ன ஆயிரும். அப்ப நம்ம பக்கத்துல போய் சொல்லுங்க, நம்ம ஆண்டோடைய வார்த்தைய, நான் என் வார்த்தை சொல்ல, கத்த சொல்ல, என் அன்பு ருசித்து பாருங்களேன். அன்பு தான் வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எதை இழக்க வேண்டும் என்று நினைத்தானோ பயந்தானோ ஆண்டவர் அதை இழக்க விடாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமே. உன் வாழ்க்கையில் நீ எதை இழக்க போற நீ நினைச்சிட்டு இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் இதை இழந்துருவேன், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு நல்லாவே தெரியுது, என் கண்ணு அதை பார்த்துருச்சு, என் காது கேட்டு நிச்சயமா இது எனக்கு கிடைக்காது, இதை நான் இழக்க தான் போறேன் நீ நினைச்சிருக்கலாம். உன் புத்திக்கு அது ஆணித்தரமா பதிஞ்சிருக்கலாம். நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் புத்தி கொஞ்சம் தான், என் புத்தி ஆராய்ந்து அறிய முடியாதது, என் ஞானம் ஆராய்ந்து அறிய முடியாதது. உன்னுடைய சின்ன மூளையை வச்சு என்ன எடை போட்டுறாத. அல்லேலூயா. உங்க சின்ன ஞானத்தை வச்சு யாரும் எடை போட்டுற கூடாது. சில நேரம் நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற கொஞ்சம் டப்பா மூளையை வச்சுக்கிட்டு, நல்ல மூளையை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னுத்துக்கு ஆகாத தூசி பிடிச்சிருக்கிற மூளையை வச்சுக்கிட்டு அந்த மூளையை வச்சு யார் சந்தேகப்பட்டுருவோம். ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்து பாராதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீ இழக்க போற நீ ஃபிக்ஸே பண்ணிட்டாலும் ஆண்டவர் சொல்ற, நீ என்னத்தான் பண்ணினாலும் நான் இழக்க விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆகார் இழக்க போறேன் நினைச்சா, ஐயோ என் பிள்ளை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இழக்க போறேன் எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் அம்பு பாய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து ஆள ஆரம்பிக்கிற ஆகார். ஏன்னா ஏன் விட்டுட்டு போனோம்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே என் மகனை நான் என்ன பண்ண முடியாது, காப்பாத்த முடியாது தெரிஞ்சிருச்சு. ஏன் என் மகன் சாகிறத என் கண்ணால நான் பாப்பானே என்று சொல்லிட்டு ஒரு அம்பு பாய்கிற தூரத்துல போய் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவ எவ்வளவு தூரம் போனாலும். சூப்பர். இப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு, அழகா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் இது சொன்னதே இல்லை. பாருங்களா, அப்போ அம்பு இங்க இருந்து விடுறேன்னு வச்சுக்கீங்களேன், அம்பு அங்க போய் விழுது. அப்போ பிள்ளை எங்க இருக்குது? இப்ப இங்கதான் பிள்ளை, இதான் பிள்ளை கிடக்குறான்னு வச்சுக்கீங்களேன். இங்க இருந்து என்னால இவனுடைய கஷ்டத்தை பார்க்க முடியல, இவனுடைய வேதனையை பார்க்க முடியல, இனி என் பிள்ளை மறிக்கவே மாட்டான்னு சொல்லி இங்க நான் தீர்மானம் பண்றேன். எங்க தீர்மானம் பண்றேன்? இவன் இருக்கிற இடத்துல நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டு, கண்ணு கட்டாத ஒரு தூரத்துல போய் நான் அழணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அழுதுகிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு தூரம் வந்தாலும் எங்க அப்பா அவ எங்க நம்பிக்கை விட்டாலோ, கவனிக்கிற பிள்ளைங்க, எங்க நம்பிக்கை விட்டாலோ பிள்ளை அழுகிற சத்தத்தை எங்க அப்பா கேட்டாரு. எத்தனை விளங்கிச்சு? நல்ல கையை தட்டி, ஓ நம்பிக்கை சூப்பரியா, ஓ நம்பிக்கை எங்க உடைஞ்சிதோ, ஓ விசுவாசம் எங்க உடைஞ்சிதோ அந்த இடத்துல ஆண்டவர் போய் உன்னை பெரிய காரியங்கள் செய்ய போறார். கையை தட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் நம்பிக்கை எங்க தொலைச்சியோ, உன் விசுவாசம் எங்க உடைஞ்சிதோ, உன் மனசு போராடி போராடி பார்த்து சலிச்சு போன ஒரு நேரம் இருக்குல்ல, நீ போராடி போராடி மேற்கொள்ளாமல் நான் தோத்து போனேன்னு சொல்லி நீ பேதலிச்சு போன ஒரு இடம் உண்டுல்ல, நீயே போனாலும் என் ஆண்டவர் அங்க உன் சத்தத்தை கேட்க மாட்டாரு. நீ விழுந்து போன இடத்துல கர்த்தர் சத்தத்தை கேட்கிறாரு. ஆமென். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆகாரே ஏன் நீ இப்படி இருக்கிற, நீ மறுபடியும் போ, உன் பிள்ளையினுடைய கையை எப்படி எந்த இடத்துல பிள்ளையினுடைய குடும்ப தம்பி கை 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 கொடு, கைய நம்பிக்கையோடி அந்த கற்பனை பண்ணி பாருங்களேன்.
அம்மா அம்மா தண்ணி எப்படியா தந்துருமான்னு சொல்லி அவன் தாகத்தோடி கேட்டு கேட்டு காயினால பிரிய முடியாத ஒரு உறவை தான் அந்த கையை விட்டுட்டு ஆகார் என்ன பண்ணா, அவ கடந்து போனா. ஆண்டவர் சொன்னார், எங்க கையை விட்டியோ உன் பிள்ளையினுடைய கையை மறுபடியும் என்ன பண்ணு, நீ பிடி, அவனை தூக்கி எலும்ப பண்ணு, அவனை நடக்க பண்ணு. இந்த மகனுடைய கையை நீ விட்டியோ நான் பிடிச்சிட்டேன், அவனை பலத்த ஜாதியாய் கண்ட சிலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாருயா. மெசேஜே நான் ஆயத்தம் பண்ணல, இதுதான் உண்மை. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி தான் நான் இங்க வந்து நின்னுகிட்டு இருந்தேன். கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்றார், எந்த இடத்துல உன் கை விட்டதோ நீ உன்னை பெரிய ஜாதியாய் உன்னை மாற்ற போகிறார். நீ இழக்க போற நினைச்சத கர்த்தர் இழக்கவே விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்கு மேல நமக்கு வேற என்ன தைரியமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமென். நைட் மெசேஜே சூப்பர் தான். ஹல்லேலூயா. நைட் மெசேஜே ஆமென். எனக்காக இல்லையோ உனக்கோ தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. எஸ். முத காரியம் என்னது, நீ எதை இழக்க போற நினைச்சியோ அதை நீ என்ன பண்ண மாட்ட. நல்லா புரிஞ்சுக்க, எதை இழக்கணும்னு நினைச்சியோ, எதை இழக்க போற நீ நினைச்சியோ அதை இழக்கவே நீங்க மாட்டீங்க. இரண்டாவதாய் ஒரு காரியம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வேகமா. பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்ப்போட இருங்க. கர்த்தர் அநேகரோட அவர் இடைப்பட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் புஸ்தகம் ஆமென் 1 2 வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் 5 வசனம் வாசிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வெளுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே, இது கடனாய் வாங்கப்பட்டதே என்றான். கவனிங்க. இப்போ எலிசாவோட சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க இருக்க இடம் இல்லை, நம்ம ஒரு விசாலமான ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி போகும் பொழுது, அப்போ நம்ம அங்கே போகலாம். அப்போ மரத்தை வெட்டி கூடாரத்தை போடுவோன்னு சொன்ன உடனே அநேகர் எல்லாரும் கோடாரி எடுத்துக்கொண்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதான் மரம்னு வச்சுக்கோங்க. அழகா இருக்குல்ல? இல்லை கவனிச்சுக்கிறீங்களா? என்னமா தலை சாஞ்சிட்டு கொஞ்சம். ஹல்லேலூயா. உன் தலை சாஞ்சல உன் இறுதியை முடிச்சிருக்குன்னு நான் ஆவில ஒன்று இருக்கிறேன். கையை போயிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ மரத்தை கோடாரி வச்சு என்ன பண்றாங்க? வெட்டுறாங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, கோடாரின்னு வச்சுக்கோங்க. ஆமென். உன் சாதாரண காரியம் கூட கனமுள்ள கோடாரியா மாற போகுது. கையை தட்டி வராமன்னு சொல்லுங்க. சூப்பர். உன் வாழ்க்கை இப்படி கிடக்கலாயா, உன் வாழ்க்கை துவண்டு போய் கிடக்கலாம். என் ஆண்டவர் இவைகளையே கர்த்தர் கனமாய் மாற்றுவார். இதெல்லாம் சும்மா கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ கோடாரி எடுத்து எல்லாரும் என்ன பண்றாங்க? வெட்டிக்கிட்டே இருக்காங்க. பூச்சி செத்துச்சு. எல்லாரும் கோடாரி எடுத்து வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் வெட்டும் போது வேகமா என்ன பண்றான்? ஓங்கி வெட்டும் பொழுது கோடாரி எங்க போச்சு? சேருக்குள்ள போச்சா? கோடாரி எங்க போச்சு? நேரா யோர்தான் நதியில போய் விழுகுது. உடனே தான் சொல்றான், ஐயோ கோடாரி விழுந்த உடனே கோடாரி விழுந்த உடனே ஐயோ இரவலா நான் வாங்கினது கடன் பட்டல நான் வாங்கினேன்னு சொல்லி அவன் இருதயம் பரிதபிக்குது. எல்லாம் கவனிங்க. அவன் சொல்ற, ஐயோ நான் கடன் பட்டல நான் வாங்கினேன், நான் இழந்து போயிட்டேனே. இப்ப அவன் கையில இருந்து உருவி எங்க விழுந்துச்சு? ஒரு தரையில விழுந்தா கூட அவன் பதறி இருக்க மாட்டான். டேய் யார் காலையே பட்டிருக்க போது தூக்கிட்டு வந்து மறுபடியும் கோடாரிய கடன்காரன் கொடுத்துருக்கான் பாரு, ஸ்ட்ராங் இல்லாத கோடாரி அப்படின்னு சொல்லி இருப்பான். நம்ம கடனையும் வாங்கிட்டு கடன்காரனை திட்டுவோம் பாரு. சில நேரம் கடனையும் வாங்கிக்கிட்டு யாரோ அப்படி பேசுறீங்களா, ஆண்டு வாயில தரமாட்டேன். கடனையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆமே. சரி, அப்போ கோடாரி போட்டு ஐயோன்னு சொல்லி பரிதபித்தவன் புலம்பும் பொழுது உடனே பக்கத்துல யாரு இருக்கிறா? கவனிக்கிறீங்களா? பக்கத்துல யாரு இருக்கிறா? எலிசா. கையை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. நீ தொலைத்தே போட்டாலும் உன் பக்கத்துல யாரு இருக்கிறா? ஐயோ எலிசா போயிட்டாரு, இப்ப யாரு இருக்கிறா? நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நல்லா இப்படியே கை தட்டணும். உன்னை விட்டு இழப்புகளே வந்தாலும் தைரியம் ஆவில பயமாக்கி கொடுத்து, உன்னை விட்டு சில நன்மை போய் விழுந்தாலும், உன்னை விட்டு சில இழப்புகள் வந்தத உன் கண்ணு கண்டாலும் நீ பயப்படவே பயப்படாத. ஆமென். இவன் பயந்து போய் ஐயோ
இரவலாய் வாங்கினதே என்று சொல்லும்போது எலிசா சொல்லிட்டு ஏன் இவ்வளவு சத்தம் போடுற, எங்க விழுந்துச்சு சொல்லு அப்படின்னு உடனே இவன் சொல்றான், அங்கதான் போய் அந்த நதியில, அது சாதாரண குட்டை கிடையாது, யோர்தான் நதி பிரவாகித்து ஓடிக்கிட்டே இருக்குது. யோர்தான் வேகமா என்ன பண்ணுது, கேரளா வெள்ளம் மாதிரி இடிக்கு அணையில இருந்து திறந்து விட்ட வெள்ளம் மாதிரி அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இதுலதான் விழுந்துச்சுன்னு சொல்லி அவன் பரிதபிக்கிறான். பக்கத்துல இருந்தவங்களாம் நினைச்சிருப்பான், அப்பமே தெரியும் இவன் வெட்டுற வெட்டு கொஞ்சம் எப்படிதான் இருந்துச்சு, நீ கோடாரி வாங்க முடியாது, வெட்டுற வெட்டு எப்படிதான் இருந்துச்சு, எல்லாரும் கொஞ்சம் வெட்டு, இவன் மட்டும் வேகமா. எனக்கு அப்பவே தெரியும், இவன் நைட் ப்ரேயருக்குலாம் ஓடும் போதே தெரியும் இப்படிலாம் ஏதாவது ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா என்ன, உனக்கு நைட் ப்ரேயரு, 16 நாள் உபவாச ஜெபம், இது வேணும் அது வேணும் சொல்லி உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி இவன் போற போக்கே நான் அப்படிதான் பார்த்தேன். அப்படிதான் சொல்ல, இவன் வெட்டுற வெட்டே கொஞ்சம் வேகமா வெட்ட சொல்லி சில பரியாசமான வார்த்தைகள் அவனை பார்த்து, இவனுக்கு தேவைதான்யா, வாங்கினது கடனு, அதை கொஞ்சம் கரிசனையா பார்த்துருக்க வேண்டியதானே, இவனுக்கு நான் அவ்வளோ ஒரு வேகம்னு சொல்லி அவன் உற்சாகமா இருந்தான். உன் உற்சாகத்தை சிலர் பரியாசமா சிலர் பார்ப்பாங்க. உன் உற்சாகம் உள்ள ஊழியம், உன் உற்சாகமாய் கொடுக்கிற காரியம், நீ உற்சாகமாய் ஆண்டவரை தேடுகிறது சிலருக்கு எப்படி இருக்கும், பைத்தியமா இருக்கும். கர்த்தர் அவனுக்கெல்லாம் பதில வச்சிருக்கிறார். கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராத்திரி ஜெபத்துக்கு ஒரு பதில வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவன்லாம் சொல்லியிருப்பான், இவன் சொல்றான் அங்கதான் விழுந்துச்சு. உடனே எலிசா என்ன பண்ணுகிறாரு, ஒரு கிளைய சொல்லுங்க, ஒரு கிளைய கிள்ளி எங்கடா கொண்டு போய் போட்ட. அவன் சொல்றான் இங்கதான் போட்ட, இதுலதான் விழுந்துச்சு. உடனே எலிசா என்ன பண்ணுகிறாரு, அந்த கிளைய அதுல போட்ட உடனே கீழே கடக்கிற இரும்பு கோடாரிய கர்த்தர் அப்படியே கீழே இருந்து எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் நதியில கர்த்தர் அப்படியே மிதக்க பண்ணினாரையா. ஐயோ, இப்படியே கை தட்டணும் தலைக்கு மேல. ஏனா இழந்து போன ஆசீர்வாதங்கள் எவ்வளவு கீழே இருந்துச்சோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆழத்தை உன் கண்ணு பார்க்காமல் இருக்கலாம், எவ்வளவு தூரம் போச்சு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கீழே கடக்கிற ஒண்ணு, கீழே கடக்கிற ஆசீர்வாதத்தை நான் தூக்குவேன். ஆமென். முடிச்சவன் கிறிஸ்டியா யார் தூங்குவா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையை விட்டு இழந்தே சில நன்மைகள் போனாலும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா.